Hello students, today we are going to see introductions of pivot table. So introductions of pivot table la nama pivot table அப்படினா என்ன எப்படி வந்து pivot table வந்து யூஸ் பண்றது MS Excel அப்படினு பார்க்கலாம். So pivot table அப்படிங்கிறது என்னன்னா it is one of the statistical tool which is available in MS Excel. Okay, so இந்த statistical tool யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டேட்டாஸை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கலாம். ஓகே, ரோவில் உள்ளதை காலமில் பார்க்கலாம், காலமில் உள்ள டேட்டாஸை ரோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் டிஃப்ரெண்ட் வியூவில் வந்து நம்ம இந்த பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதனால் நமக்கு டைம் ரொம்பவே வந்து சேவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிவோட் டேபிளை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, பிவோட் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ குரூப் ஆஃப் டேட்டாவை நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து பார்க்கலாம், அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, டேட்டாவோட ஆவரேஜ் பார்க்கலாம், அதோட கவுண்ட் பார்க்கலாம், மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கலாம், மினிமம் வேல்யூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதோட ஸ்டெப்ஸ் தான் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். பிவோட் டேபிளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் தி செல். ஸோ எந்த டேட்டாஸ்க்கு பிவோட் டேபிள் போடணுமோ அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிட்டு பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்க்ரீனில் உள்ள ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ பிவோட் டேபிள் கொடுத்துட்டு சூஸ் தி டேட்டா தட் யூ வாண்ட் டு அனாலிசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் டேபிள் ஆர் ரேஞ்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிவோட் டேபிள் ரிப்போர்ட் டு பி பிளேஸ்ட். ஸோ எந்த இடத்துல பிவோட் டேபிளை பிளேஸ் பண்ணணும்னு கேட்கும். அதில் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துக்கோங்க, இல்லை எக்ஸிஸ்டிங் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நியூ ஒர்க் ஷீட் கொடுக்குறது நல்லது. ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பிவோட் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். அதில் எப்படி வந்து டேட்டாஸை என்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மற்ற 2 ஸ்டெப். பில்டிங் அவுட் யூ பிவோட் டேபிள். ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீல்டை வந்து எதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அந்த பாக்ஸை டிக் பண்ணி நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணி ஓகே கொடுக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் டேட்டா எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டேட்டாவை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டேட்டாவில் சேல்ஸ் பர்சன், ரீஜியன், அக்கவுண்ட், ஆர்டர் அமௌண்ட், மந்த். ஸோ இந்த டேட்டாஸை எடுத்து இதுக்கு எப்படி பிவோட் டேபிள் போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த அமௌண்ட் சோல்டு பை ஈச் சேல்ஸ் பர்சன். ஸோ இதில் நிறைய சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதையுமே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிடலாம். இந்த டேட்டாஸை நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பார்க்கலாம். மந்த் வைஸ் பார்க்கலாம், இல்லை நேம் வைஸ் பார்க்கலாம், இல்லை மேக்ஸிமம் அமௌண்ட் யார் சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து டேட் வைஸ் கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நேம் வைஸும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இன்சர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நான் எதுக்காக கலராக கொடுத்துருக்கேன்னா தனித்தனியாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஆக்சுவலி ஒரு கலர்லேயும், வெங்கி ஒரு கலர்லேயும், சனா ஒரு கலர்லேயும் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, நம்ம பிவோட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் டேப் போயிட்டு பிவோட் டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிவோட் டேபிளை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். கிரியேட் பிவோட் டேபிள் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸை செலக்ட் பண்ணிவிட்டு தான் பிவோட் டேபிளை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் நான் டேட்டாஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை இன்சர்ட்லேருந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பிவோட் டேபிள் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நியூ ஒர்க் ஷீட், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்னு 2 இருக்குது. நான் நியூ ஒர்க் ஷீட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டை டிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள் ஃபீல்டு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த ஃபீல்டு லிஸ்ட்டில் எது வேணுமோ அதை நம்ம டிக் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் பர்சன், ரீஜியன், அக்கவுண்ட், ஆர்டர் அமௌண்ட், மந்த். ஸோ எல்லாத்துக்கும் செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், ரிப்போர்ட் ஃபில்டரில் காலமில் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், ரோ லேபிளில் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், வேல்யூஸில் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வேல்யூஸில் நீங்கள் என்ன பண்ணணும், நியூமெரிக்கல் டேட்டாவை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேல்ஸ் பர்சன் அதை டிக் பண்ண போகிறேன். சேல்ஸ் பர்சன் ரோ லேபிளில் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
ஆர்டர் அமௌண்ட். ஸோ இந்த ஆர்டர் அமௌண்ட்டை வேல்யூஸில் கொடுக்க போகிறேன். ஓகே, நியூமெரிக்கல் ஐட்டம்ஸை தான் வேல்யூஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்டர் அமௌண்ட்டை வேல்யூஸில் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிவோட் டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ரோவில் வந்து நேம்ஸும் சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட்டும் இருக்குது. அதோட கிராண்ட் டோட்டல் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நேம் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மந்த்தை வந்து காலம் லேபிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மந்த்தை ஏன் காலம் லேபிளில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா நம்ம மந்த் வைஸையும் பார்க்கலாம். கம்பெனியோட சேல்ஸ் வந்து மந்த் வைஸ் எப்படிலாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மந்த்தை காலமில் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து காலம்லேருந்து மந்த்தை அன்டிக் பண்ண உடனே மந்த்லி வைஸ் உள்ளது போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஜியன் அதை கிளிக் பண்ண போகிறேன். ரீஜியன் வந்து ரோ லேபிளில் ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸ் எவ்வளோ வந்து நமக்கு சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற அமௌண்ட் வந்து இருக்குது. ஈஸ்ட்டில் வந்து 6 lakh, சவுத்தில் வந்து 1,70,000 அது மாதிரி வந்து சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து கிராண்ட் டோட்டல் எல்லாமே அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும் பிவோட் டேபிளில். ஸோ இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் எம்எஸ் எக்ஸலில். இதில் நம்ம யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து வெளியில் வச்சு கர்சர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் அந்த லிஸ்ட்டு போயிடும். திரும்பியும் வந்து அந்த டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிவோட் டேபிள் ஃபீல்டு லிஸ்ட் வந்து நமக்கு டயலாக் பாக்ஸ் மறுபடியும் வந்துடும். இதில் என்ன மாதிரி ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பாக்ஸ் வேணாலும் நீங்கள் டிக் பண்ணி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்டர் அமௌண்ட்டை காலமுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆர்டர் அமௌண்ட்டை நான் காலமில் ப்ளேஸ் பண்ண உடனே எல்லா அமௌண்ட்டும் காலம் வைஸ் நமக்கு தனித்தனியாக ஷோ ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூஸில் வந்து சம் ஆஃப் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து காலம் வைஸ் வந்து நமக்கு ஷோ ஆகி அதோட கிராண்ட் டோட்டலும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம சேம் டேட்டாவை தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்துட்ருக்கோம். எந்த டேட்டாவை எந்த காலமில் வேணாலும் நம்ம ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ரோலையும் சூஸ் பண்ணிக்கலாம், காலம்லேயும் சூஸ் பண்ணிக்கலாம். நியூமெரிக்கல் வேல்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ்லேருந்து நான் அந்த ஆர்டர் அமௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் எம்டியாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா காலம் லேபிளில் இருக்கிற ஆர்டர் அமௌண்ட்டை எடுத்து ரோ லேபிளில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோ வைஸ் நம்ம காட்டுது பாருங்கள். அமௌண்ட்டும் வந்து ரோ வைஸ் காட்டுது, ரீஜியனும் ரோ வைஸ் காட்டுது. ஓகேவா? ஸோ நம்ம எந்த மாதிரி வேணாலும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். ஃபுல்லாக காலம் வைஸும் பார்க்கலாம், ரோ வைஸும் பார்க்கலாம், இல்லை ரீஜியனை ரோலையும் அமௌண்ட்டை காலம்லேயும் பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் ஆர்டரில் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வேல்யூ ஃபீல்டு செட்டிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த வேல்யூ ஃபீல்டு செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே வேல்யூ ஃபீல்டு செட்டிங்கோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் சம், கவுண்ட், ஆவரேஜ் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆவரேஜ் கிளிக் பண்ண உடனே அதோட ஆவரேஜ் காட்டுது பாருங்கள். கிராண்ட் டோட்டலில் பாயிண்ட்ஸில் இருக்குது பாருங்கள், ஆவரேஜ் காட்டுது. நெக்ஸ்ட் நீங்கள் அதை போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது வேணும்னா. ஸோ ஆவரேஜ்லேருந்து மறுபடியும் நான் கவுண்ட் கொடுக்குறேன். கவுண்ட் கொடுத்து ஓகே கொடுத்த உடனே அதோட கவுண்டிங்ஸ் ஈஸ்ட்டில் எத்தனை முறை அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சவுத்தில் எத்தனை முறை ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. நெக்ஸ்ட் அதை போய்ட்டு நான் மேக்ஸிமம் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அதில் வந்து ஈஸ்ட்டில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, சவுத்தில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டுது. ஸோ சேம் டேட்டாவை அதோட வேல்யூஸ் மாறாமல் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு பார்க்குறதுக்கு பிவோட் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிவோட் டேபிளோட ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ ஷோ பண்ணேன். ஸ்டெப்ஸ் ஃபார் கிரியேட் பிவோட் டேபிள் அப்படிங்கிறது நம்ம பிவோட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட்டு பில்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா எப்படி நம்ம ஃபீல்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணி இன்சர்ட் பண்ணோம் ரோலையும் காலம்லேயும், அதுதான் அதுக்கான ஸ்டெப்ஸை நான் ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுதான் பிவோட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்.
ஸோ செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எதை பிவோட் டேபிள் வேணுமோ அதுக்கான செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா இன்சர்ட் போயிட்டு இன்சர்ட்டில் பிவோட் டேபிளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிவோட் டேபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி டேபிள்ஸ் நமக்கு ஷோ ஆகும். இதில் கீழே நியூ ஒர்க் ஷீட், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இருக்குது. அதில் நியூ இல்லை எக்ஸிஸ்டிங் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதுதான் இதில் கொடுத்துருக்கு. நியூவோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டோ க்ரியேட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணோன்னே பிவோட் டேபிள் க்ரியேட் ஆகிடும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன ஃபீல்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத செக் பாக்ஸில் கிளிக் பண்ணணும். அது எப்படின்னு சொன்னேன். ஸோ செக் பாக்ஸ் எது எது நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரோலையும் காலம்லேயும் கிடைக்கும். இதுதான் செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸில் ரோவில் என்ன டேட்டா இன்சர்ட் பண்ணணும், காலமில் என்ன டேட்டா இன்சர்ட் பண்ணணும், வேல்யூஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வியூஸ் ஆகும். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். The pivot table saves our time. Okay students, if you have any doubts, please ask your doubts in comment. Thank you.